தமிழ்நாட்டு உரிமையை பெற முடியாமல் மாறி மாறி மண்டியிட்டு அடிபணிவதும் வெட்கக்கேடானது. சீரும் சீமான். முல்லை பெரியாறு அணையை இடிக்கவும் புதிய அணை கட்டுவதற்கும் இந்திய ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அனுமதி கேட்டு கேரள மாநில அரசு விண்ணப்பித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள சீமான், தென் தமிழ்நாட்டை பாலை நிலமாக்கும் கேரள அரசின் சூழ்ச்சி வன்மையான கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கிலேய பொறியாளர் மாமனிதர் ஜான் பென்குவிக் அவர்களின் பெருமுயற்சியால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் நிலவிய கடும் வறட்சியை போக்கவே 1895ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகாசி, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் முல்லை பெரியாறு அணை மூலம் நீராதாரம் பெற்று வருகிறது. இந்த அணையால் 5 மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. அதோடு 5 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் முல்லை பெரியாறு அணை உள்ளது. அணையை பாதுகாத்து பராமரிக்கும் உரிமை தமிழ்நாடு அரசின் வசம் இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. அணை பாதுகாப்பையும் தமிழ்நாடு அரசின் அணையை பாதுகாக்கும் உரிமையையும் உச்சநீதிமன்றமே உறுதி செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக கேரள மாநில அரசு முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்று பொய் பரப்புரையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஈடுபடுவதும், அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முடியாதபடி தடுப்பதும் தொடர்கதையாகிவிட்டது. அதன் நீட்சியாகவே தற்போதுள்ள அணையை இடிக்கவும் சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு இந்திய ஒன்றிய அரசிடம் அனுமதி கேட்டு கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது. கேரள மாநிலத்திற்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய விளைபொருட்களை தென் தமிழ்நாட்டு விவசாயி பெருமக்களே விளைவித்து தரும் நிலையிலும் அதனை உணராது முல்லை பெரியாறு அணையை உடைப்பதில் கேரள அரசு தீவிரம் காட்டுவது சிறிதும் மனசாட்சியற்ற செயலாகும். இந்திய கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் என்று எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முல்லை பெரியாறு அணையை உடைக்க முயல்வது இந்திய ஒருமைப்பாட்டை கேலிக்கூத்தாக்கும் செயலாகும். காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ள திமுக தமிழ்நாட்டு உரிமை பறிபோவதை வேடிக்கை பார்ப்பதும், திராவிடம் என்று கூறிக்கொண்டு கேரள, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களிடம் பறிபோகும் தமிழ்நாட்டு உரிமையை பெற முடியாமல் மாறி மாறி மண்டியிட்டு அடிபணிவதும் வெட்கக்கேடானதாகும். ஆகவே முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டும் கேரள அரசின் சூழ்ச்சியை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை தொடங்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார்.